ரோகிணி, ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி. எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் சேர்ந்து எப்படியாவது மனோஜை வெளியில் எடுக்கணும்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. நான் பூக்கடை வச்சிருக்கவங்ககிட்டலாம் சிந்தாமணி பண்ண அக்கிரமத்தெல்லாம் கேட்டு சிந்தாமணிக்கு எதிராக நீங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வருது. ஃபினான்சியர் சிந்தாமணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோஹிணின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னோடனே இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அவகிட்ட 10 லட்ச ரூபாய் காசு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணிகிட்ட 10 லட்ச ரூபாய் காசு கொடுத்தேன்னா மனோஜோட கேஸை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணியை போய் நம்ம ரோஹிணி பார்க்குறாங்க. நடந்த விஷயத்த சொல்லி பணம் வாங்கிட்டு வராங்க. நம்மள பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மனோஜ் மேலே கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே கேஸ் கொடுத்தீங்கன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது மனோஜ் மேலே ரோஹிணி எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அதனால் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்ட இவன் என்ன பார்லர் அம்மாவுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாபஸ் வாங்கினதுனால மனோஜ் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணிகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணி மனோஜும் பேசுகிறத பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் ஷாக்காகி நிற்கிறாங்க.